சமயம் அவள் என்ன விரும்புகிறாள்? குழந்தைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். எதுவும் சிக்கல் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு சமையல் முறை தெரியும். எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நானே அதிகமாக ஊற்றுகிறேன். அது கொஞ்சம் கொழுப்பும் சுவையானதாகவும் இருக்கும். சட்டினம் அனைத்தும் நன்றாக பொரிக்க நான் முழுவாட்டையும் எண்ணெயில் நிரப்புவேன். அதை இயக்கிக. நாம் தொடங்கலாம். நான் முழு தொகுப்பையும் பயன்படும். ஏனென்றால் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்கள் அதிகமாக இருப்பது எப்போதுமே பிரச்சனை இல்லை. மகந்தி, என்ன செய்கிறாய்? இது எரிகிறது. ஓ, இல்லை 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 இல்லை. நாம் தீயை விரைவாக அடக்க வேண்டும். அது யூடியூபில் உள்ள சமையல் முறையோடு ஒன்றுபடவில்லை. கிடாயை சுத்தி நம்மையெல்லாம் பிஜ்ஜினா சூடாக்கிவிட்டேன். பாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இனி பாட்டி அதை எப்படி செய்வதென்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மிகவும் அதிகமான எண்ணெய் எடுப்போம். சூட்டை குறைத்து உருளைக்கிழங்குகளை உள்ளே விடுவோம். அதை சரியாக செய்ய அதை கிளறி ஒரு தட்டில் வைப்பேன். ஓ, எப்படி சரியாக வந்தது பாருங்கள். இது எங்கள் பேத்திக்காகவே மிகவும் சுவையான கெச்சப் சேர்ப்பதே மட்டும் மிகுந்துள்ளது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப் அற்புதமான கூட்டு. என் பேத்தி இதை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணவில் எவ்வளவு காலோரி உள்ளன. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதிக எண்ணெயை அகற்றுகிறோம். பின்னர் உருளைக்கிழங்கை ஹயாங்மிக்க பேக்கனில் மடித்து சுருட்டுகிறோம். அப்படியே டூரோவின் குருதி நெல்லி குளுடன் இல்லாத ஜேமில் ஒரு சொட்டு மேலே சேருங்கள். அதே போல மேலும் மேலே கூடுதல் ரோஸ்மெரி சேர்க்கவும். கைவினை தயாராக உள்ளது. நான் ஏதேனும் இது உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சீரப் சேர்த்தால் அதுவும் உருளைக்கிழங்குகளுடன் கெட்சப் சேர்த்தது போலவே இருக்கும். ஆனால் அதுவும் மிகவும் இனிக்க சுவைக்கிறது. அதுதான் என் தங்கை மிகவும் விரும்புவாள். இறுதியாக எல்லாமும் தயார் நிலையில் இருக்கிறது மற்றும் குழந்தை ஏற்கனவே தனது உணவிற்காக காத்திருக்கிறாள். என் பாட்டியிடமிருந்து வந்த உணவு முதலில் கவனத்தை ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரை மற்றும் கேட்சப். அது உண்மையில் ருசிகரமாக தெரிகிறது. குழந்தைக்கு அது வெகுவாக பிடித்தது. உண்மையான சைவர்களுக்கு ஒரு உணவு எப்படி பிடிக்கும் என்று ஆச்சரியமாக உள்ளது. சமையலாளர் ஒரு அபூர்வமான சமையல் முறையை எடுத்தார். ஆனால் அது மதிக்கப்படவில்லை. எனது சகோதரியிடமிருந்து ஒரு பரிசு. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப்பை போல தெரிகிறது. ஆனால் இது ஸ்ட்ராபெர்ரி சாஸ் கொண்ட சுவையான மார்ஷ்மெல்லோ. தொட்டு உண்டு. வெற்றி பெற்றவரை தேர்வு செய்ய வேண்டும். பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. நான் வென்று விட்டேன். காயமாக இருக்கிறது. குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சூஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பி. ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான காட்டு குட்டைச்சொக்குடன் சூஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும் புளிப்பு. இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாசுக்கு பதிலாக கெட்டிகருவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறித்தாளை எடுத்துவிட்டு இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே. அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர் பாட்டி. நான் சில மீன்களை வெட்டினேன். செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும் சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோல் இஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார். பாட்டி உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்ட போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம். சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது. மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம். மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு அனைவரையும் வென்றது. நீங்கள் எனது ஊருக்கு முயற்சிக்கவில்லை. ஹே பாட்டி, விழிக்கவும்.
பேத்தி மீண்டும் சுவையானதை விரும்புகிறாள். அவள் டெசர்ட்டிற்காக சாக்லேட் காக்டெயில் குடிக்க விரும்புகிறாள். இது எனது விருப்பமான சமையல் முறை. சில ஐஸ் கட்டிகள் வேண்டும். ஜார் அடிப்பாக சாக்லேட் சாஸ் கொட்டி விடுவேன். ஸ்டார்பக்ஸ் பால் சாக்லேட் முழுவதும். கையடக்க மிக்சரால் சிறிது பால் உப்பு உருவாக்குவேன். ஓ ஓ மன்னிக்கவும் பாட்டி. நீங்க ரொம்ப அருகே சென்றுட்டீங்க. பாட்டியின் கைகளில் கூடுதல் என்ன பை இருக்கின்றது? உடனடி காஃபி 3-1 உண்மையிலேயே இதை கொடுப்பதற்கு சம்மதிக்கிறாரா? ஆம், ஆனால் பாட்டி மீண்டும் சொந்தமாக அதை விரும்புகிறது. இப்போது விசிறப்பட்ட கிரீமை புதையுங்கள். எனக்கு இப்படி ஒரு பாத்திரம் சமையல் செய்வது வழக்கம். இதற்கிடையில் உங்களை மறக்க வேண்டாம், மேல் பகுதியில் ஓரியோ பிஸ்கட் துகள்களை சிதறுங்கள். நன்கு வைத்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு காக்டெயிலானது ஸ்ட்ராவின் மூலம் குடிக்கப்பட வேண்டும். இதோ சரியான சாக்லேட் மில்க் ஷேக். யாரெல்லாம் இது போல் சமைக்கின்றனர்? இது ஒரு பயங்கரம். நான் பலமுறை இனிப்பு காபி பழக்குகள் செய்துள்ளேன். நமக்கு டாஸ் காபி வித்தைகள் தேவை. நான் எல்லாவற்றையும் கிராம் அளவில் அளவிடுகிறேன். நான் சிட்டைகளை பிழிந்து நிருப்பக்களாக உமக்கும். பிறகு நான் அதை பிரெஞ்ச் பிரஸில் ப்ரூ செய்கிறேன். காஃபி சிறந்ததாக இருக்கும். அதை கப்பில் ஊற்றி சில பால் சேர்க்கவும். அதிலிருந்து குமிழ் உருவாக்கப் போகிறேன். நான் யாரையும் தெளிக்க மாட்டேன், ஏனெனில் நான் ஒரு நிபுணர். மேலும் பனிமை அலங்காரம் சிறந்தது. பானங்களை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அழகிய கண்ணாடிக்கு தாமே கை செல்கிறது. அதிபுதமான காக்டெயில். மேலும் மேல் பாகத்தில் ருசியான குக்கீகளும் உள்ளன. இது சரியானது. உடனடியாக நைட்மேர் காஃபியின் விஷயத்தில் என்ன சொல்ல முடியும்? பாட்டி தனது பேத்தியை விஷம் அனுப்ப விரும்பியாள். இதயிக்க முடியாது. சுவையான நறுமணத்துடன் சமையல்காரரின் காப்பி நுரை. ஆனால் சுவை விசேஷமில்லை. குழந்தை அழகான கட்டிலை பறிக்கிறது. இப்படி தொடர்வது நல்லது சகோதரி. நீ ஐஸை வெற்றி பெற்றிருக்கிறாய். உங்களுக்கு அடுத்த பணி 2 ட்ரம் ரோல். சில வாவில்களை தயார் செய். எனக்கு ரெசிபி தெரியும். முட்டைகளை உடைக்கவும் சர்க்கரை சேர்க்கவும். நீங்கள் இன்னும் அதிகமாக கொள்ளலாம். அதனால் வாபிள்ஸ் இன்னும் சுவையாக தடையிட்டு, இருக்கும். முட்டு கிடக்கிறது, தடையிட்டு, முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது. ஓ, நான் களைப்பா இருக்கிறேன். போதும். இப்போத கொஞ்சம் மாஸ் சேர்க்கலாம். எவ்வளவு தேவை? பாட்டி நான் வணக்கம். மீண்டும் உங்களை மாசாக்கி விட்டேன். மலர்ந்திடுங்கள். வேஃபிள்கள். நீங்கள் அவ்வளவுமா தேவைப்படாமல் இருக்கலாம். எக்ஸ் திரும்ப வந்திருக்கிறார். அப்படித்தான் நடக்காது. ஆனால் என் பழைய பாட்டியின் நிரூபித்த செய்முறை BHHLT உங்களுக்கு பிடிக்கும். மாவை சீர் செய்தது மிக அருமையாக வந்தது. இங்கே இப்போது மாவை வாக்கில் ஊற்றலாம். நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். விரைவில் அழகான ரோஸ் வாபிள்ஸ் வரும். நீ குழந்தைக்கு என்ன உணவளிக்கிறாய்? ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது அவசியம். நமக்கு சர்க்கரை தேவையில்லை. நாம் இது மாற்றி சர்க்கரையை எடுத்துக்கொண்டால் நல்லது. சரி, இப்போது முட்டைகளை சேர்க்கலாம். மாவை சேர் மற்றும் நாம் சத்து நிறைந்த கறி செய்வோம். அதை மிக்சரில் விரைவாக செய்வேன். எப்படி கெட்டபடி இருக்கிறது? நம் மிக சத்தான வாப்பிள்ஸ்களை முயற்சிப்போம். அவை சமைக்க தயாராக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. அருமை. நான் அதை ஒரு தட்டில் வைப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி விப்ட் கிரீமும் நிறைய பழங்களும் சேர்க்கவும். எப்படி பெயர்ந்ததென்று எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சரியான பாரம்பரிய மேபிள் சீரப்பை சேர்க்கப் போகிறேன். அதை எல்லா வடிவிலும் ஊற்றுங்கள். ஓ ஏ, மேலும் ஒரு துண்டு வெண்ணெய். அழகானது, அழகாக இருக்கிறது. ஓரங்கட்டும். சில காலமாக பயன்படுத்தவில்லை. நீதி எங்கு வருகிறது? வேறு என்ன பார்க்கிறீர்கள்? அவள் தன்னுடைய சரியான நிலையான உணவுடன் மீண்டும் வந்துவிட்டாள். என்னோடு பேர குழந்தையே, இந்த வெஃபிள்கள் அவள் விரும்பியது போலவே இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த அசாதாரண உணர்வு? முட்டையில் ஓடு. சமைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பச்சை நிறம் என்ன? மீண்டும் மேல் செடி. இனியும் ஒரு துண்டு முயற்சிக்க தேவையாகும். மிகச் சிறியது. ஐயா, மனம் நல்லா இருக்கிறது.
ஆனால் இன்னும் அதிரூபம் அடிக்கின்றது. இந்த வேண்டிரலைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வாவ், குழந்தை உண்மையில் அதை பிடித்திருக்கிறது போல் இருக்கிறது. இங்கே வெற்றியாளர். உங்களுக்கு அலெக்ஸ், கொஞ்சம் ஜோக்காக கூடாது. பாரு, கேட் எங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். ஓ, அது டைனோசர். ஓ ஆம், தனஸ்த கவ்வக செய்தாளிக்க பாட்டி, உதவியதற்கே நன்றி. இப்போது இந்த முட்டையை உடைக்க வேண்டும் மற்றும் ஆஃப் பேரிக்காய், இதை எப்படி எடுத்து விட முடியும்? வெந்த முட்டை மிகவும் ஓ, நறுமணம். சாந்தமாக இரு. இப்போது உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் காட்டுகிறேன். தேவையற்ற ஓடு ஒரு பிளேட்டில் இருந்தால் அதை மற்றொரு ஓடு கொண்டு அகற்றலாம். இது சரியானது. மேரி, எனக்கு சர்க்கரை கொடு, அதுவும் எனக்கு தேவை. ஓ ஓ, பெரிய புழு போல் இருக்கிறீர்கள். நான் முக சந்தனத்திலிருந்து நகர்ச்சி வரைக்கும் சர்க்கரையால் மூடப்பட்டிருக்கிறேன். ஓ சரி, நான் வருத்தம் அடையவில்லை. யாராலும் என்னை எனது கேக்கிலிருந்து திசை திருப்ப முடியாது. ஓ அலெக்ஸ், நிறுத்து. நமக்கு கொஞ்சம் சர்க்கரை தேவை. ஆமா, நான் நிறைய தேவைப்படும் என்று நினைத்தேன். நான் அதை கவனமாக ஒரு சிறிய சிட்டிகை ஊற்றுவதற்கு நல்லது. நன்றாக செய்தாய். சர்க்கரை இல்லாமல் என்ன வகை கேக்? அதிகமாக இருந்தால் அதுவே மேல். நீ என்ன செய்தாய்? நீங்கள் என் கேக்கை பொறாமைப்படுகிறீர்கள். சரி, தற்போது பால் பயன்படுத்தப்படும். நம்மால் கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் விட்டுவிட்டோம். ஓ ஓ இல்ல, அசிங்கம். சரி, அடுத்தது வா. ஆமா, மாவு. என்கிட்ட ஒரு முழு பை இருக்குது. இது மூச்சு வாங்குறேனா? எதுவும் இல்லாத மாதிரி. ஒரு பேய், உதவுங்கள். பாட்டி, என்ன செய்றீங்க? நான் தான் அலெக்ஸ், முகத்துலமா இருந்துகிட்டு. ஓ, உன்னை நான் அறியலை. மன்னிச்சு மேரி. அச்சு, என் மாவில் போதுமான மா இருக்க வேண்டும். இதை நன்கு கலக்க வேண்டிய நேரம். எடுத்து கலப்பது சுவாரஸ்யமில்லை. கைகளால் விரைவில் செய்யலாம். ஓ மாரி, அவன் எப்படி கலாச்சாரம் இல்லாமல் நடக்கிறான் பாத்தியா? அது செய்வதற்கு மக்கள் விசிறியை பிடித்து கண்டுபிடித்தார்கள். மிகப்பெரிய விஷயம். அது குற்றமற பரிபூரணமாக இருக்காது. சரியான மாவிற்காக ஒரு சிறப்பு சாதனம் தேவை. இது மாவு வேண்டிய தடிமனுக்கு சேர்ந்துள்ளதுக்கு செய்யணும். ஓ, கைகள் பற்றி என்ன? சிறந்த எல்லாவற்றையும் செய்ய அதை எல்லாவற்றையும் காதலுடன் செய்ய வேண்டும். என் கலவையிலிருந்து சிலை கிளறுவோம். ஓ, நான் கொக்கோ சேர்ப்பேன். அது அதிகமாக சுவையாக இருக்கும். ஓ, என்ன அழகு மாற்றி இருக்கிறது பாருங்கள். அதை ஓவனில் சுட்டுவதற்கான நேரம். மிகவும் குளிர்ச்சியானது. நான் சிறிய எல்லையை தீர்மானித்து விட்டேன். ஓ, நான் டோவிலும் ஒரு குக்கியை கூட போட்டு விட்டேன். ஆனால் இது ஒரு அடையாளம். எனவே என் கேக்கில் ஓரியோ குக்கிகளை சேர்க்கலாமே. குக்கிகள் துருவல் நொறுக்கலாக மாற வேண்டும். அப்படித்தான். ஓ கிறிஸ்டியானியோலே, அவர் உண்மையில மிக சிறந்தவை செய்யலாம். மற்றும் எனது எதிர்கால கேக்கின் இயற்கையை பல நிறங்களாக மாற்றுவேன். அது மேலும் பிரகாசமாகவும் அழகாகவும் ஆகும். மீதமுள்ள கலவை ஓரியோ பொடிகளால் நிரப்பப்பட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் கேக் உலைக்கு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அது முழுமையாக தயாராகிவிடும். மரி, நீயே மட்டும் மீதம். Oh, my cereals. Was really cake there's a D Garcia. A free martyr AA loose snow on a curve away. Oi steropasi irritates welker. The saturity தட்டிகள் பிரித்து நிற பெயிண்டர் உடன் கிளறி விடுவேன். எல்லாம் முடிந்தது. அவனில் ஒப்பனை செய்ய நேரம். இதோ வடிவங்கள். ஓ ஓ ஓ ஓ இல்லை. அழகே, பாட்டி மிகவும் சோர்ந்து தூங்கி போனார். எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள். விம்முதல். Do the top in the backing dish. ஒவ்வொரு மோரிலும் கூடவே வண்ணங்களின் கலவை ஊற்றுவேன். ஒலை ரீடர் சுடனே டப்ளை பண்ணுவோம். ஓ ஓ சமைந்து விட்டது. சரி, இப்பொழுது எல்லாவற்றையும் எரிக்க போறேன். ஓ, நேரத்துக்கு இந்த கேக்கை எடுத்துட்டேன். இப்போது நீங்கள் கேக்கை மேலும் சமைக்கலாம். இதுவரை கேக்கின் அடிப்படையாக இருக்கும் ஒரு அரை கிண்ணம் உள்ளது.
இப்போது இதை ஸ்ட்ராபெரி சீரப்புடன் நிரப்ப வேண்டும். ஆனால் இதை செய்ய இப்படி ஒரு கலப்புடன் உதவ வேண்டும். வைக்கலாம். அதை ஒரு கேக் மட்டுமல்லாமல் இராஜ் அவர்களின் உடையாக மாற்ற ராஜகுமாரியை தானே சேர்க்க வேண்டும். ஆஹா, உங்களுக்கு இந்த யோசனை எப்படி உள்ளது? கேட் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைக்கிறேன். ஆஹா, நானும் முடிந்து விட்டேன். இதோ என்ன அழகானது, ஒரு சிறிய இதயம் கிடைத்தது பாருங்கள். கேக்கின் அடுக்குகள் இடையில் சுவையான மார்ஷ்மெல்லோ உள்ளது. ஆஹா, இது மிகவும் நல்லது. அதை நான் செய்து கொண்டிருக்கும் போது ஏன் அதை முயற்சிக்க கூடாது? அவள் கவனிக்கவே மாட்டாள். சரி, இன்னும் சுவையாக இருக்கிறது. சிறப்பு படைப்பு. நிமிர்ந்து பயணம் செய்கிறீர்களா? வாங்க, அந்த துளையை சரி செய்யேன். இந்த தடவை மார்ஷ்மெல்லோவை சேர். இதுக்கு தான் நிறைய இருக்கு. மொத்தமாக கேக் முழுவதையும் மூட வேண்டும். அது நீலக்குழி எனும் சபையை போன்றதாக ஆக வேண்டும். ஆனால் அதுவே போதாது. எல்லாவற்றையும் தவிர நான் கேக்கை சாக்லேட்களால் அலங்கரிப்பேன். அது ருசிக்கவும் அழகாகவும் இருக்கும். கொஞ்சம் நொறுக்கு துணி. ஆஹா, அருமை. அது நல்லா இருக்கிறது. மேரி, உன்னுடையது எப்படி? நானும் தந்தி கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். என்னிடம் அசிலு பலிஸ் பிஸ்கட் அடுக்குகள் கிடைத்து விட்டது. அவற்றின் இடையில் சாயந்திரமா மார்ஷ்மெல்லோவும் இருக்கும். எப்படியோ அலெக்ஸ் என் யோசனையை திருடி விட்டான். நானும் கேக்கை சீனியாவைடாக மாற்ற வேண்டும் என்றே நினைத்தேன். இந்த சாஸ் இந்த கேக்கள் சமமா பகிர்ந்துள்ளனதா பின்னர் உறுதிப்படுத்த வேண்டும். கேக் விழாமல் மிக கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி முடியாஸ் அது சரி மல்ல. எப்படியாவது இப்பதையும் போர்வேஸ்ல இறுதியான கவர்ச்சி உத்தியோ வரை கொண்டு வரும் ஒரு வான்கோலம் ஆகும். மேலும் சில மேகங்கள் விப்பிங் கிரீம். என்ன அழகு பாருங்கள். சரி, கேக்கின் மேல் மொட்டு யூனிகார்ன் வைக்காமல் நான் எதிர்க்க முடியாது. அட, இது அழகா இருக்குது. கேட், தேர்வு உன்னுடையது. ஆஹா, வாவ்! அனைத்து கேக்குகளும் மிகவும் அழகாக இருக்கிறது. பாட்டி, நான் எப்போதும் இப்படி ஒரு கேக்கை பற்றி கனவு கண்டிருக்கிறேன். என்ன அழகே! இந்த யோசனையே அடக்க முடியாதது. சுவையை சரிபார்க்க மட்டுமே இருக்கிறது. இதை செய்யலாம். சரியானது. ஓ, குடுத்துமா? இளவரசிக்கணும் சாப்பிட முடியுமா? நிமிடம், அது வேலை செய்யவில்லை. அது செய்வாள் இல்லை. அது அசிங்கமாக உள்ளது. நான் இளவரசியை சாப்பிடலாம் என்று நம்பினேன். சரி, அலெக்ஸ் செய்த கேக் சாப்பிடுகியாம். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப முழு கேக்கையும் சுவைக்கணும். இதை செய்யலாம். அற்புதம்! இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமடைந்தேன். செஃப் மேரியிடம் இருந்து ஒரு கேக் மீதம் உள்ளது. ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். இது மிகவும் வினோதமாகவும் அழகாகவும் உள்ளது. அதன் தோற்றத்தை கெடுக்காமல் எண்ணுக்காக ஒரு துண்டை கவனமாக வெட்டுவேன். வாவ்! இது உள்ளே வானவில் போல உள்ளது. என்ன அற்புதம்! மற்றும் இதன் ருசி நம்ப முடியாதது. இது முழுமையான வெற்றி. ஆமா, உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணே? நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? சரி, சமையல்காரர் இவ்வழக்கில் உள்ளார். எனது போன்ற நிபுணருக்கு உங்கள் ஆர்டரை தயாரிப்பது எந்த சிக்கலும் இல்லை. நாம் ஒரு வட்டமான போல்ட் எடுத்து நடுவில் வெட்டுகிறோம். நமக்கு 3 அடுக்குகள் கிடைக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் சுவையான கிரீமால் தடவப்பட வேண்டும். முதல் கேக் தயார். நாம EBR 2 கட்ட தொடங்கலாம். பெர்ஃபெக்டோ! மம்மா மியா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பார்க்க மீதம் இருக்கும்போது தேனை சேர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்வோம். பாட்டி, எனக்கு தேன் கூட முடியாது. எனக்கு இதே அதிகம் தேவை. ஓ, நன்றி. தவறாக இருக்கிறாய். ஓ, சுறுசுறுப்பாக தேனை திருப்பி கொடு. சாட்சி, நீ போவையாளா? ஆம். ஓ, அதுதான். என்ன போய் ஒளிஞ்சி? அப்படியா? ஓ, என் பொறி எங்கே? அது எனக்கு தேவைப்படும். எனது வெள்ளைப்பற்களின் சிரிப்பை எப்படி புரிகிறீர்கள்? சரி, வேலைக்கு இறங்குவோம். இப்போது பாட்டி கேக்கின் நடுக்கில் தேனை ஊற்றப் போகிறார்கள். அது அழகாகவே இருக்கிறது. இப்போ கிரீம். இதை பண்ணலாம். நான் அதை அலங்கரிக்க போகிறேன்.
எனக்கு தோன்றுகிறது என் பேத்தி இதை விரும்புவாள். அவளுக்கு எப்பொழுதும் இனிப்புகளின் மீது ஆசை உண்டு. அதனால் அவளின் பிடித்த ஜெல்லிகளை சேர்க்குங்கள். ருசியாமர் ஷர்டீஸ் அது ஹபா பபா வச்சிருக்கிறது பசீப். ஓ அதை ஃபிக்க முடியாது. ஓ என்னோட பற்கள் உதவுமா? ஓ வேறு வழி இல்ல. சரி நான் ஒரு காலோர கிடைச்சிட்டேன். கவனமாக இரு. கண்ணே, பாட்டி எல்லாத்தையும் திறக்க போறார் பாரு. வேணாம் உனக்கு. நானா? நீங்கள் அருமை. ஹபா பபாத்தை விட மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் இது ஸ்ட்ராபெரி ருசி கொண்டது. ஆஹா, நான் அதை தேர்ந்தெடுக்காமல் இருக்க முடியவில்லை. பாருங்கள், நான் ஒரு பலூன் உருவாக்கினேன். இப்போது என் கேக்கின் வெளிப்புறத்தையும் சில பால்கணத்தால் அலங்கரிக்க போகிறேன். இது மெல்லிய தியாப் அழகாக இருக்கும். என்னுடைய அம்மா அதை அடிக்கடி செய்வதை பார்த்திருக்கிறேன். நாங்கள் இந்த கேக்குக்கு லேபிள் போட போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு ஹபா பாபா கேக். இப்போது சரி, தேனின் பதிலாக சுவையான ஒன்றை பயன்படுத்துவது மேல். நான் சீரப்பு சிற்றரிசி எசன்ஸ் பயன்படுத்த போகிறேன். எல்லா குழந்தைகளும் அதை விரும்புவார்கள் என்பது எனக்கு தெரியும். மெழுகு கண்டியாக இருந்து நான் ஒரு வண்ணமிகு அலங்காரம் செய்வேன். அது முழுவதும் சுற்றிக்கொள்ளும். ஆம், என் லேபிள் பற்றி உங்களுக்கு என்ன உணர்ச்சி? இது ஸ்கிட்டல்ஸ் மற்றும் இது சாப்பிடக்கூடியது. சரி, சாப்பிட ஆரம்பிங்க. ஆஹா, இங்கு இனிப்பு பொருட்கள் நிறைய இருக்கின்றன. வேண்டாம், நான் மிகவும் பசிக்கிறார். இந்த ஸ்கிட்டல்ஸ் யார்? ஆம், போதும். அது சாகஷ்மமா இருக்குது. அது தேனா சுவாரஸ்யமா இருக்கு. கொஞ்சம் ஜாம். அப்படியா? இப்போ நான் 3வது கேக் சாப்பிட விரும்புகிறேன். அது ஹபா பபா போல் இருக்கிறது. வாவ், இதன் உள்ளே பப்ளி உண்டா? நேரமாயிடுச்சு. இந்த ஃப்ரீக் சிறந்தது தங்கைதான். நப்தானா, நன்றி. சிறப்பான வேலை. அடுத்தது என்ன? நாங்கள் காத்திருக்கிறோம். என்ன ஒரு ஜிஞ்சர் பிரெட் வீடு? அது என்ன? மிகவும் சரி. சமையல்காரருக்கு அதற்கென ஒரு சிறப்பான ஆயுதம் உள்ளது. இது உலகிலேயே கூர்மையான அரிவாள். இது எல்லா வடிவங்களையும் கண நேரத்தில் வெட்டி விடுகிறது. நீங்கள் ஒரு எதிர்கால வீட்டை காண்கிறீர்கள். சரி, நான் ஹாம்பீர் முடித்து விட்டேன். அதை ஓவனில் சுடுவோம். ஆமாம் பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, இதை கொண்டு செல்லவே முடியவில்லை. என் பேத்திக்காக பக்கத்தில் உடுத்திய காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்தேன். ஏனெனில் என் கைகளால் வளர்த்ததுதான். இது ஆரோக்கியமானதுமின்றி அற்புதமானது. மேலும் உங்கள் இனிப்புகள், நாங்கள் சில சந்தனை பயன்படுத்துவோம் மற்றும் ஒரு சிறப்பு பந்தலுடன் அதை ஒரு தட்டில் வைத்து விடுவோம். பாருங்கள், மிக சரியானது. இப்போது அதை முழுவதும் தடவி விடுகிறோம். புறக்களை எடுத்துதான். அதை செய்யாதே. இங்க வர்க்கத்தில் கொத்தமல்லி, ப்ரோக்கோலி, சில உரையாடல்களுக்கு நீங்கள் குக்கீக்கர் விட்டமின் நோடெல்லாம் பயன்படுத்தியால் போதுமா? இங்க ஏசக் திரும்பி சுட்டு தேவையில்லை. வெறும் நுடல்லாவிலே முக்கி கொட்டி ஒன்றாக ஒட்ட விரல்கள். பிடிச்சிருக்கிறதா? மார்ஷ்மெல்லோவுகளால் அலங்கரிக்கிறேன். ஆஹா, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா, என்ன செய்து விட்டேன்? நான் வீட்டை தீட்டு விட்டேன். ஓ, அது சங்கடமாக இருக்கிறது. அது வேலை செய்யாது. ஒரு நிமிடம். சமையலர் சமையலறையில் தீயை அனுமதிக்க மாட்டார். இதோ தீயணைப்பு வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஓ, whipped cream, durvernspouwen. Entisa. ஆஹா,
சமய கழிஸ்படி மானத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். என் ஜிஞ்சர் பிரெட் வீட்டை மேடையில் வைக்க நேரம் வந்துவிட்டது மற்றும் தோசுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆஹா, இது பிரமாதமாக இருக்கிறது. இதற்கு தேவையானவை இனிப்பு மற்றும் லாலிபாப் மட்டும்தான், எனவே அதை அலங்கரிப்போம். சரி, இறுதி பார்வையும். நாம ரெடியா இருக்கோம் பிள்ளை. இது என்ன? நான் நினைக்கிறேன் டெடி பியர் தான் உயிர் பிழைத்தது. இல்லை, அது வேலை செய்யாது. அப்பா, பாட்டி காய்கறிகளால் ஒரு வீடு கட்டியிருந்தாரா? வீட்டை விட ரொம்ப நல்லது. சனை நல்ல இருக்கு, சுவை உங்களுக்கு பிடிக்காது. சுவையான சாவீடி தானே நான் ஆசைப்பட்டேன். உண்மையில இது அதிகம் சுவையாக இருக்கு. நிறைய கும்பு இருக்கு. முயற்சி செய்து பாருங்கள். சுவையானது மற்றும் ஒரு எலுமிச்சை. Corporate. அருமை. இது ஒரு சந்திப்பு. மோனிகா, சேங். ஹalleluya. அது கேட்டிருக்கியா? ஓ, கண்டிப்பா. ஆஹா, நீ முடிச்சிட்டியா கண்ணு? ஒரு நிமிஷம். முடிஞ்சது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். இது எனக்கு மிகவும் எளிது. ஓ, இனி மீண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டா? அது ஆரோக்கியமாக இல்லை. அற்புதம், நீங்கள் அதை செய்யலாம். சீக்கிரம். இப்படியான சந்தர்ப்பத்திற்கு எனக்கு ஒரு பச்சை டோனட் சுகர் பெட்டி இருக்கிறது. அவற்றை பேன்ஸ் பதிலாக பயன்படுத்தலாம். எதையும் சமைக்க வேண்டியதில்லை. அதை இரண்டாக வெட்டி இது அருமையாக இருக்கும். குறிப்பாக அதில் நீங்கள் ஒரு சாக்லேட் பாறை போட்டால். இது ஃப்ரோஸ்பெரி சாக்கு இருக்கிறது. அதனால நான் சில மீதியை சாப்பிட உள்ளேன். சூப்பர். இப்பொழுது நாம் கமிக்கு மேலே வைக்கிறோம் மற்றும் அதுக்கு சாக்லேட் சிரப் தெளிக்கிறோம். இது மிக சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது ஒரு சர்க்கரை குண்டு. எனது பர்கருக்காக 3 வண்ண மிகுந்த எள்ளு பூனசி எடுத்து அதை துண்டுகளாக வெட்ட போறேன். அப்பள் நறுக்கப்பட்ட இறைச்சியால் பாட்டியை தயார் செய்கிறோம். அதை உருட்டி அடுப்பில் வைக்கலாம். அதை கரண்டியால் அழுத்தினால் சரியான வடிவம் உறுதியாகும். கட்லெட் வெந்துவிட அதை நன்றாக பிரெடில் வைக்க வேண்டும். இப்போது ஒவ்வொருடனும் கொஞ்சம் தக்காளி மற்றும் ரொம்ப சுவையான பிரான்ஸ் நாட்டிலிருந்து சீஸ் ஸ்ட்ரிங். ஓ, என் பன் எப்படி இருக்கிறது செஃப்? ஓ, அது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. பேர குழந்தை எனது வடிவமைப்பை கண்டிப்பாக விரும்புவாள். நான் புதிய சாலடை மற்றும் இதய வடிவில் கட்லெட்டை உள்ளே வைப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அன்புடன் சமைக்க வேண்டும். வெள்ளரிக்காய், தக்காளி, முடிந்தது. ஓ, செல்லம், நீ நிறுத்த வேண்டும். ஆமா, சரி. டடா. அது அழகாக இருந்தது. Ein circus restoration donjuriant and இதன Seymour steering இருந்துச்சு. என்னது? ஓ, இது straight for வினோதமா இருந்துச்சு. இதுல சாக்லேட் உள்ளது. இல்ல, அத நான் சாப்பிட விரும்பல. சிராம்ஷோன் அடங்கிப்பீங்க. ஆனோடைய 1-3 செய்வதற்கு நினைத்தேன். And this புத்திசாலித்தனமான ஆன்ஸ். ஓ, எனக்கு உம்மாவா பிடிச்சிருக்கேன். மேலோட்டத்திலேயே உள்ளதோ என் பாட்டியர் ஒரு பர்கர் மட்டுமே. பார்ப்போம். ஓ, இவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஏர்போர்ட் சுவை கிடைக்கும். இங்கிருந்தும் பார்ட்டி. நான் வென்று விட்டேனா? ஓ, மிகுந்த நன்றி சின்னம்மா. இதுதான் பாட்டிக்கு கிடைக்கும் சிறந்த விருது. முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலில் எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம்.
அற்புதம். சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது, ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். ஐயோ, வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர்க்குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் பசுமையும் மணமுடனும் ததும்புகின்றன. அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும் கவலைப்படாதீர்கள், நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை தோலுகிறேன். விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும். ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. ஏனிட், உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா. இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? நான் என் உருளைக்கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளைக்கிழங்குகள் ஒரு உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பதுமே ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளைக்கிழங்கை அவை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. ஹூம், உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும். கடவுளே, நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். வாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க, வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி, மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன்பரகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ, சரி, நிறுத்து. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி, குதிரை நண்பா. தயவு செய்து சரி. சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. ஓச்சம், ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே உணர்கிறேன். சரி, அடுத்ததற்கு நகர்ந்து ஒரு கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. அவர்கள் ஒரு நிலைய பயந்திருக்கிறார்கள். பரவாயில்ல, ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை
நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம், அருமை. போய் இப்போது எனது என்னிடம் பற்களை செல்வது. கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். நொம் 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 நொம். அல்லா, மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகளாகும். விஷயம் அடா, செம்மையாக அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ், அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன? ஹேய், இதை பாரு. அவ்வோ, எப்படி சூடு! ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். ஓ, இந்த பாணி. என் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருப்பார். கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம். பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடியை மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன்.
இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாண செய். நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது. லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்ல. உண்மையில Ennotter en kana i master nauren. இப்பொழுது போங்கள். எல்லாம் தயாரா இருக்கு. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. கிங், எனக்கு கொஞ்சம் whipped cream கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நெகிழ். நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்ல. ஓ, இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை. நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு. என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பாய் இருக்கிறது. எனக்கு இப்படி துகுலி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன? பார்த்ததுக்கு ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும்.
இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகு மாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Chutas appearance sa Kimmermino was superning your barrier. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். எவர் அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார்? வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் சென்றவுடன் இந்த ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அழகாக செய்யப்படும். பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை கழிவு பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏற்பட வேண்டும். எந்த டிசால்வ் கறக்கட்டவன்கள். மோசம் இல்லையே, இதை பார்ப்போம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு அதை நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவர்களுக்கு காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தனர். ஒரு முடிவு தெரிவித்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன். அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் என்ன மாதிரியான காக்டெயில்? சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளையும் தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு. நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும்.
அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பால் அடிக்கட்டி வேணும். ஒரு நாள் நான் தீர்வேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஏய், இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ். மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை வந்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? அம்மா, பாஸ்டானா? ஆமா, சரி, இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. கொதிகாரம் சூடாக இருக்கு. இப்போ வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கர்த்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல. என்னால் உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பாகெட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிற. அது மிகவும் ருசியானது. ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் உங்களுக்கே சிறப்பாக. நான் அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்துவிட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடி பிடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீசருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் பருத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலே அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீசர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள். மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள்.
இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டேடி. இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். இங்கு சர்சாய்ஸ் விஃப்லோஸ் தோலாம். ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்டுடியோல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது, நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான், என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. துமேசம் துர்கனின் ஃப்ரிகேனி வைத்து இனிஸ்ட்ரியோடு பண்ணல. இறுதியில துபலி பண்ணது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா கூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். சுரிசலின் சாஸ்திரியோட புத்தகங்கள் அந்த சால்மடியில் இருக்கின்றன. சிபாஸ்டபது உம்மீறி நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் பிழை. நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. கண்டிப்பா. இதோ உங்களுக்காக. எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம்ஸ் அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிஷ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ், வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்கள். இதோ. நன்றி. அது எந்த அல்ல. எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி, வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க சமரவீனாந்தவங்களா இருக்கிறாங்க. குழந்தைகள் அதாவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஆழத நாள் இருக்கும்.
ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள், போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய், ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம், ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா விஷயம் உறுதி சார். நன்றாவது இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சுசா வந்துடி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறுத்து பீன்ஸ் சாரோசி பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும், மிக கவனமாக. ஓ, எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சென்டி லில்லி? இட்ஸ் வரல புதிய மினிக்யூர். சமீபத்தில் ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ, அழகான நகங்களுடன். அழிச்சக்கம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் செம்மழகு. ஆனால் மைத்து கேளேன் சுபீத சீபடத்துக்கு நகம் அவரை சீப்பலாம். என்ன வைஷியஸ் ப்ளீஸ் சாட்சியம் சியாடிச்சு. நான் பப்ளி நகங்கள். மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் புறம் ஃபைரஸ் நம்ம இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ, ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல, எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம், ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து, உன்னிடம் என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். எடுத்துக் கொள்ளலாமா? ஓ, நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமா, நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறித்து யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல, நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இந்த உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா, மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்கை அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிஸ்திதிக பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவென்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல. பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன்.
இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக உள்ளேன். குவென்டின், நீ அதை எப்படி செய்யற? நீ ஒரு வாங்க, புராணவியலாளர். சுகேஷ் துறக்கலாம். நான் சொன்னிட்டேன். எப்ப நாம் சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிக்கத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்போ கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நான் இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று. வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணுங்க. டிவோர்ஸ்ன தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. என்ன இது? என்னது என்னது சோடாவை போல மணக்கிறது. நீ என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன? அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்னை